ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 5 சரிங்களா. இந்த யூனிட்டில் ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அண்டு ஆடிட் அண்ட் கன்சர்வேஷன். ஃபஸ்ட்டு எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆற்றலை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எனர்ஜியை என்ன செய்யக்கூடாது, நம்ம மெயின் குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைந்த எனர்ஜியில் அதிகமான பொருள் தயாரிக்கிறதோ இல்லை கரண்ட் உற்பத்தி பண்ணுறதோ எல்லாமே எப்படி இருக்கணும், குறைந்த செலவில் சரிங்களா, குறைந்த ஆற்றலில் நம்ம என்ன செய்யணும், ஒரு ப்ராடக்டை தயாரிக்கணும். அதுக்கு பேர் தான் ஒரு எனர்ஜி மேனேஜ்மெண்ட். ஆடிட் அப்படின்னா என்னது, நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், ஒரு அக்கௌண்ட் ஆடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக தெரிஞ்சது அக்கௌண்ட் ஆடிட். ஆடிட்னா என்னென்னா வரவு எவ்வளோ செலவு எவ்வளோ அப்படின்னு கணக்கு பார்க்குறது ஆடிட் கணக்கு சரிங்களா. கன்சர்வேஷன் அப்படின்னா அதை எப்படி நம்ம பயனுள்ளதாக யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ வேஸ்ட் ஆகிறத பூரா நம்ம எப்படி குறைக்கலாம், இல்லை அதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்குறது தான் அந்த கன்சர்வேஷன் சொல்லுவோம் சரிங்களா. இதில் மெயினாக இந்த ஆடிட்டில் சரிங்களா, எனர்ஜி ஆடிட்னா மெயின். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பாயிண்ட்ஸு. ஒன்று அப்ஜெக்டிவ், அந்த ஆடிட்டோட குறிக்கோள் என்ன தெரிஞ்சிருக்கணும், எதுக்காக நம்ம இந்த ஆடிட் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். நம்ம பண்ணதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி வெரிஃபிகேஷன் பார்க்கணும். அப்புறம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ செலவாகுது. அப்படின்னா ஒரு கம்பெனியாக இருந்தால் எவ்வளோ ரா மெட்டீரியல் வாங்குறாங்க, எவ்வளோ ப்ராடக்ட் உற்பத்தியாகி வெளியே போகுது, அது மானிட்டரிங். அனலைசிஸ்னால் அது கரெக்டான முறையில் செலவாகுதா இல்லை வேஸ்டேஜாக நிறையா போகுதா அப்படின்னு பார்க்குறோம். ஆக்ஷன் பிளான் என்னென்னா, அந்த வேஸ்டேஜ் ஆகுதுல அதை நம்ம எடுத்து ரெமெடி பண்ணி திருப்பி அந்த ப்ராடக்டாக மாற்றக்கூடிய பேர் தான் ஆக்ஷன் பிளான். இதுதான் ஆடிட்டில் பண்ணுறாங்க. ஸோ ஆடிட்னா என்னென்னா, நம்மளுடைய தேவையில்லாத செலவுகள், அந்த ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகாமல், ஒரு கரண்ட் உற்பத்தி வேஸ்டேஜாக போகாமல் அதை நம்ம எப்படி பயனுள்ளதாக ஆக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடியதான் இந்த ஆடிட்டு, எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன் ஃபுல்லாக சரிங்களா. குறிக்கோள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, ஒரு எனர்ஜி நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த எனர்ஜியை என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஒரு மெட்டீரியல், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த பர்ச்சேஸ் பண்ணது நம்மளுக்கு என்னவாக இருக்குது, பயனுள்ள பொருளாக மாற்றிடுறாங்க சரிங்களா. பயனுள்ள பொருள்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நட்டு தயாரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டீலை மெட்டீரியலை வாங்கி அதை உருக்கி நம்மளுக்கு என்ன செய்வாங்க, ஒரு நட்டு தயாரிச்சுவாங்க. அந்த வேஸ்டேஜில் அந்த கட் பண்ணும்போது வரக்கூடிய வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, அதை என்ன செய்யணும், அந்த வேஸ்டேஜ் திருப்பி ரீயூஸ் பண்ணணும். அதான் மெயின்டெனன்ஸ். ஸோ அந்த ரீயூஸ் பண்ணுறது என்னென்னா, அதை திருப்பி உருக்கி அந்த தூள்கள்லாம் எடுத்து திருப்பி உருக்கி திருப்பி ஒரு போல்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் என்ன ஆயிரும், வேஸ்டேஜ் ஆகாமல் நம்மளுக்கு ஒரு பொருளாக நம்மளுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி அந்த பொருள் உருவாக்கும் போது நம்மளுக்கு ஒரு என்விரான்மெண்டல் அப்படின்னா இந்த சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் அந்த பொருள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது, இந்த ஆப்ஜெக்டிவோட எனர்ஜியோட குறிக்கோள் சரிங்களா. நம்ம சொன்னோம்ல, இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா, அந்த என்விரான்மெண்ட்டை பாதிக்காத வண்ணம் நம்ம என்ன செய்யணும், அந்த பொருள் உருவாக்கணும். அதே போல் அந்த பொருள், அந்த மெட்டீரியல் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, ரா மெட்டீரியல். ஸோ அதை என்ன செய்யணும், நம்ம சரி பார்த்துக்கிறணும் சரிங்களா. வெரிஃபிகேஷன் என்னது, சரி பார்க்குறது. சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதை அந்த பொருளை கண்காணிக்கணும். கண்காணிக்கணும் என்னென்னா, அந்த பொருள் கரெக்டான செயல்முறையில் போயிட்டுருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் என்னென்னா, அதை ஒரு ஆய்வு செய்யணும். அனலைசிஸ்ன்றது என்னது, ஒரு ஆய்வு செய்கிறது சரிங்களா. ஆய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி அந்த ரிப்போர்ட்டில் என்னவாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா, குறைந்த செலவில் சரிங்களா, குறைந்த செலவில் அதிகமான அவுட்புட் பெறுவதற்கான செயல்பாடு திட்டங்களை நம்ம என்ன செய்யணும், ஆக்ஷன் பிளானை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிடணும் சரிங்களா. குறைந்த செலவில் அதிகமான பொருள் உற்பத்தி செய்யணும். அதே போல் என்விரான்மெண்டல் பாதிக்காத வண்ணம் இருக்கணும். அதான் எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டோட முக்கியமான குறிக்கோள் ஆகும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீடு ஃபார் எனர்ஜி ஆடிட். ஒரு எனர்ஜி ஆடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக எல்லா கம்பெனி நீங்கள் போனீங்கனாலும் என்ன தேவை, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தேவை, ஒரு ஹீட் எனர்ஜி தேவை. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணி மோல்டு பண்ணி யார் ஏதாவது என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளை ஸ்டீல்லேருந்து ஒரு கன்வெர்ட் பண்ணுவாங்க, ஒரு டிசைனுக்கு பண்ணுவாங்க சரிங்களா. நீங்கள் ஃபவுண்ட்ரி லேபில் பண்ணியிருப்பீங்க, மோல்டிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. எல்லாமே எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி என்ன செய்யணும், நம்ம ஹீட் எனர்ஜி தேவைப்படும். ஹீட் பண்ணால் தான் அந்த பொருள் என்ன ஆகும், அப்படியே உருகி லிக்யூடாக மாறும். ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் என்னவாக இருக்கும், திடப்பொருளாக இருக்கிறது லிக்யூடாக என்ன செய்யும், மாறிடும். அதுக்கு என்ன தேவை, ஹீட் எனர்ஜி தேவை, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தேவை. ஸோ இப்போ இந்த எனர்ஜி ஆடிட்னால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு அந்த எனர்ஜியை எப்படி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்குது, கரண்ட் வருது, எப்போ பார்த்தாலும் கரண்ட் வந்துக்கிட்டே இருக்குமா, வராது.
ஸோ அப்போ என்ன செய்யணும், நம்ம ஒரு ஜென்ரேட்டர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், டீசல் வந்து ஃபியூயல் வாங்கி வைக்கணும். ஸோ அந்த ஃபியூயல் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இந்த நேரத்துக்கு வருது, இந்த நேரத்துக்கு கரண்ட் கட் ஆகுது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், இந்த எனர்ஜியை நம்ம வந்து ஃபியூயல் எனர்ஜி வந்து நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு இருக்கோம். அது போக என்னென்னா ஹீட் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது வந்து என்னது, ஒரு ஒரு ஹீட்டை உருவாக்குறது. எய்தர் என்ன செய்யலாம், ஒன்றும் இந்த விறகு வச்சு மூட்டலாம், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் ஹீட்டரை வச்சு என்ன செய்யலாம், அந்த ஆப்ஜெக்டை வந்து ஹீட் பண்ணி உருவ வைக்கலாம். ஸோ இந்த மாதிரிக்கு என்ன செய்கிறாங்கன்னா, என்னென்ன மெத்தடில் ஆல்டர்னேட் மெத்தட் என்னென்ன இருக்கோ அதை பூரா என்ன செய்கிறாங்க, சேகரித்து வச்சுக்கிறாங்க. இதான் இந்த எனர்ஜி ஆடிட்ன்றது. சரிங்களா? நம்மளுக்கு என்ன குறிக்கோள்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜியோட அந்த ஆப்ஜெக்டிவோட என்ன மேனேஜ்மெண்ட்டோட குறிக்கோள் பார்த்தீங்கன்னா, குறைந்த செலவில் அதிகமான உற்பத்தி தரக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம என்ன செய்யலாம், தயாரிக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு மெயினாக எனர்ஜி தேவை. எனர்ஜினா ஏதோ ஒரு ஆற்றல் எனர்ஜி, எதோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இருக்கலாம், மெக்கானிக்கல் எனர்ஜியாக இருக்கலாம், ஹீட் எனர்ஜியாக இருக்கலாம். ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜின்னு பார்த்தோம்னா அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி மேன் பவர் தான் என்னது, மெக்கானிக்கல் எனர்ஜி. மனுஷன் இல்லாமல் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டையும் என்ன செய்ய முடியாது, நம்ம செய்ய முடியாது. எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் என்ன செய்யணும், நம்ம ஃபீட் பண்ணி ஆகணும். இப்போ சிஎன்சி மிஷினாக இருக்குது, நம்ம ஃபீட் பண்ணால் தான் என்ன செய்யும், அந்த மிஷின் ஜாப் ஆகி திருப்பி அன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், வெளியே நம்ம தான் எடுக்கணும். ஸோ அப்போ அது வந்து மேன் பவர். ஸோ அந்த மூணுமே சேர்ந்தது தான் என்னது, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, மெக்கானிக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதோட மெயின் எனர்ஜி ஆடிட் என்ன குறிக்கோள்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்தில் என்ன செய்யணும், ஒரு எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். எனர்ஜி மேனேஜ்மெண்ட் என்னென்னு சொல்லிட்டோம், குறைந்த செலவில் அதிகமான உற்பத்தி தரக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நம்ம தயாரிக்கலாம். ஆனால் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது. அதான் என்னது, இந்த எனர்ஜி ஆடிட்டோட முக்கியமான குறிக்கோள் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆடிட். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆடிட்டில் மொத்தம் வந்து ப்ரிலிமினரி ஆடிட், டீட்டெயில் ஆடிட், ப்ரீ ஆடிட், போஸ்ட் ஆடிட். ப்ரிலிமினரி ஆடிட்னா என்னென்னா, நம்ம வந்து இப்போ ஒரு சோலார் பிளான்ட், சரிங்களா, ஒரு கம்பெனி உருவாக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு இடம் கிடைக்கணும், அந்த இடத்தோட செலவு எவ்வளோ, ஸோ அதுக்கு வாங்கக்கூடிய மெட்டீரியலோட காஸ்ட் எவ்வளோ, ஸோ அப்புறம் அதுக்கு வந்து தேவையான ரா மெட்டீரியலோட காஸ்ட் எவ்வளோ. சரிங்களா? ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னா என்னது, அந்த இடத்தோட இந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்புறம் வந்து இந்த இந்த எனர்ஜி வந்து நம்ம செய்யக்கூடிய ப்ராடக்ட் வந்து அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து பக்கத்துலேயே கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம சேமித்து வச்சுக்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உருளைக்கிழங்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோமே, சீசன் டயத்தில் அது வந்து யாராவது ஒரு தாள் ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும், அன்றைக்கி அந்த உருளைக்கிழங்கு விற்கும் போது பார்த்திங்கன்னா ரேட்டு கூட வச்சு விற்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன ஃபஸ்ட்டு எப்போவுமே எனர்ஜி சேவிங் மெத்தட் தான் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரிக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து இந்த இடம் கிடைக்கல அப்படின்னா அடுத்தடுத்து ஏதாவது பக்கத்தில் வேறு நல்ல ஸ்டாண்டாக இருக்கா, நம்மளுக்கு கம்பெனி இதில் போட்டால் நல்லா வசதியாக இருக்குமா, ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் க்ளீனாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒரு என்னது இந்த ப்ரிலிமினரி ஆடிட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆடிட். டீட்டெயில் ஆடிட் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ப்ரீ ஆடிட், ஒன்று போஸ்ட் ஆடிட். ப்ரீ ஆடிட்னா ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்றது, போஸ்ட் ஆடிட்ன்றது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது. சரிங்களா? இந்த டீட்டெயில் ஆடிட்லாம் என்னென்னா, ஒரு டீட்டெயில் ஆடிட்ன்றது ஒரு ப்ராஜெக்டை நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஆடிட்டை வந்து ஆடிட்னா என்னது, ஒரு கணக்கு வழக்கு வந்து நம்ம சமர்ப்பிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி மேனேஜரோ ஓனருக்கோ என்ன செய்யணும், நம்ம ஒரு இன்ஜினியர் ஆகப்பட்டது நம்ம வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி அதில் என்ன சொல்லணும்னா, நம்மளுக்கு வந்து மேஜராக வந்து பயன்படுத்தக்கூடிய எனர்ஜி வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத. எனர்ஜினா என்னது, ஏதோ ஒரு கம்பெனியோட ரா மெட்டீரியல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஒரு பிளான் பண்ணி போட்டு நம்மகிட்ட அந்த கம்பெனி ஓனர்கிட்ட கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ எனர்ஜி அதில் வந்து மெயினாக என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா, எனர்ஜி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கணும், எனர்ஜியோட காஸ்ட் எப்படி இருக்கணும், ரெண்டுமே வந்து அக்யூரேட்டாக மதிப்பீடு பண்ணியிருக்கணும். குத்து மதிப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அக்யூரேட்டாக இவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ செலவாகும், இவ்வளோ எனர்ஜி கிடைக்கும், நம்மளுக்கு சேவிங் ஆகும், இவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லி நம்ம அக்யூரேட்டாக மதிப்பீடு பண்ணி வச்சிடணும். ஸோ அப்புறம் வந்து நம்ம வாங்கக்கூடிய மேஜர் எக்யூப்மெண்ட்டோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும், அப்புறம் வந்து எப்படி நம்ம சேவிங் எனர்ஜி வந்து எப்படி சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த டீட்டெயில் ஆடிட்டில் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரீ ஆடிட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தடாலஜின்னு என்னது, வரையறுக்கப்பட்ட ஒரு வரைபடம். நம்ம சொல்லுவோம்ல ப்ளூ ஸ்கெட்சு அப்படின்னு சொல்லுவோமா, வீட்டுக்கு கட்ட போகிறோம் அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, இல்லைனா ஸ்கெட்ச் இருக்கா அப்படின்வாங்க. சரிங்களா? பட்டா இருக்கான்வாங்க. அது என்னென்னா அந்த இடத்தோட வரைபடம் அது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கையில் இருக்கணும். அதான் என்னது ப்ரீ ஆடிட். ஸோ அந்த பிளானிங் சைட்டை வந்து என்ன செய்யணும், போய் முன்சியலாக ஆரம்பத்தில் போய் நம்ம அந்த இடத்த பார்த்துட்டு வந்துடணும். பார்த்துட்டு வந்தோம்னாத்தே அந்த எப்படி கட்டலாம், ஸோ எப்படி அந்த மெட்டீரியல்லாம் கொண்டு வந்து வைக்கலாம்,
ஸோ எப்படி போயிட்டு வரக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனாக க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது என்னது ப்ரீ ஆடிட். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆடிட். அப்படின்னா என்னென்னா, சரி இப்போ நம்ம சைட்ஸ்லாம் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம 2 இன்ஜினியர்ஸ் தேவை. ஒன்று வந்து என்னது சிவில் இன்ஜினியர், இன்னொருத்தர் வந்து ஆடிட்டர். 2 பேர் இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும், உருவாக்கி அதை வந்து நல்லபடியாக கட்டி முடித்து ரன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கும், தொழிலாளர்கள் நம்மளுக்கு தேவைப்படும். சரிங்களா? இந்த போஸ்ட் ஆடிட்டில் அதான் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இன்ஜினியரையும் அந்த இன்னொருத்தராக இருப்பார் சிவில் இன்ஜினியர் ப்ளஸ் இன்னொரு ஆடிட்டர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஸோ இந்த இன்ஜினியர்ஸ்ன்றது காமனாக சொல்கிறாங்க. சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், 2 இன்ஜினியர்ஸ் வந்து ஒரே இன்ஜினியர். ஸோ அந்த இன்ஜினியர் ப்ளஸ் அந்த என்னது ஒரு அந்த ஆடிட்டர் 2 பேர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, மீட் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போது 2 பேர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, கம்பெனி ஓனருக்கு வந்து அவங்க ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடிட்டர் என்ன சொல்லுவார்னா, அந்த சைட்டை போய் நான் விசிட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அதோட காஸ்ட் இவ்வளோ, அந்த இடத்தோட அமௌண்ட் இவ்வளோ, அந்த ப்ராடக்டோட மெட்டீரியல் இவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவார், இன்ஜினியர் சொல்லிடுவார். ப்ராடக்டோட காஸ்ட்டை வந்து யார் சொல்லுவா, நம்ம இன்ஜினியர் சொல்லிடுவார். பட் ஆடிட்டர் வந்து சொல்லுவார்னா, அந்த அக்கௌண்ட் எவ்வளோ செலவாகுது, அந்த இடத்தோட காஸ்ட் எவ்வளோ, மெட்டீரியலோட அந்த மிஷினோட காஸ்ட் எவ்வளோ, வாங்கக்கூடிய மெட்டீரியலோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி காஸ்ட்டை பற்றியே சொல்லுவார். சரிங்களா? இது பூரா என்னென்னா, அந்த சீனியர் மேனேஜ்மெண்ட் என்னது நம்மளுடைய ஓனர்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, கலந்துரையாடல்றது. ஸோ அப்புறம் வந்து எவ்வளோ சிக்கனமாக நம்ம வந்து இந்த ப்ராடக்டை செஞ்சு முடிக்கலாம், அந்த கம்பெனி வந்து உருவாக்கி முடிக்கலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து எவ்வளோ எனர்ஜியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் மெட்டீரியல் இருந்தால் தான் டக்குன்னு என்ன செய்யும், இப்போ பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா செங்கக்கல், சிமெண்ட்டு, மணல், இந்த 3மே என்ன செய்யணும், தண்ணி, இந்த 4மே இருந்தால் தான் பில்டிங் என்ன ஆகும், டக்குன்னு ஏறிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு மெட்டீரியல் கம்மியான என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடும். ப்ளஸ் அந்த கம்பி 5, ஸோ அந்த கம்பியும் சேர்ந்து என்ன செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இதே மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்கணும், பில்டிங் கட்டணும், உள்ள மிஷினரி வைக்கணும், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் உருவாக்கணும், அதுக்கு ஒரு சேஃப்டி டிவைஸு, ஃபயரிங் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் இதெல்லாம் வைக்கணும், எம்ப்ளாயி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய அடிக்கிட்டே போகலாம். ஸோ அது வந்து இதுதான் என்னது ஒரு ஆடிட்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிளானிங் சைட்டோட டிராயிங் இருக்கணும். போஸ்ட் ஆடிட்டில் என்ன வருது, டிராயிங் வரைபடம் இருக்கணும், தண்ணி சேமிச்சு வைக்கிறதுக்கு இருக்கணும், கம்ப்ரஸ்டு ஏர் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்கணும். அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து என்ன செய்யணும், உருவாக்குறதுக்கு ஒரு பிளான் இருக்கணும். ஸோ எம்ப்ளாயி வந்து எடுத்து வச்சுருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கலெக்டட் டூரிங் ஆடிட். நம்ம ஆடிட் பண்ணுறப்ப என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எடுக்கக்கூடிய எனர்ஜின்றது ஒரு மெட்டீரியல் தான். சரிங்களா? நம்ம ஒரு இடத்த பொறுத்து மாறும். இப்போ எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா, வாட்டரை வச்சு நம்ம கரண்ட் உற்பத்தி பண்ணலாம், நிலக்கரியை வச்சு கரண்ட் உற்பத்தி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி மெக்கானிக்கல் சைடு வந்தோம்னா, ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டீல் ராடு. அந்த ராடை வந்து உருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு லிக்யூட் ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அதை வந்து ஒரு டையில் வச்சோம்னா அது வந்து ஒரு நட்டோ போல்ட்டோ ஏதோ தயாரிக்கலாம். ஸோ இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் எனர்ஜி டைப். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் அடிக்கிட்டே போகலாம். நிறைய எனர்ஜி இருக்குது உலகத்தில். மெயினாக பார்த்தீங்கன்னா, மெயின் டிவிஷன் வந்து கெமிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ அந்த 3 தான் வந்து யூஸ் பண்ணி எனர்ஜியாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? மெட்டீரியல் பேலன்ஸ்னால் நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு செங்கக்கல் இருக்கணும், கம்பி இருக்கணும், மணல் இருக்கணும், தண்ணி இருக்கணும். பில்டிங் கட்டணும்னா ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கோட ரா மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் வந்து பெரிய பாரில் வந்துருக்கணும், அதை வந்து உருக்கணும். அந்த மெட்டல் வந்து எப்போவுமே அவைலபிளாக கிடச்சிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? எந்த ஒரு கம்பெனிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வரும்போது சக்கரா இருக்குது, இல்லை டிவிஎஸ் கம்பெனி இருக்கா, ஆவியர்பட்டா. ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா லாரி நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ அது என்னென்னா ரா மெட்டீரியல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே தயாரிக்கிற போல்ட் நட்டு, சுந்தரம் ஃபாஸ்ட்னர்னால என்னது போல்ட் நட்டு தயாரிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்ன வரும், மெட்டீரியல் ஒரு ஸ்டீல் ராடு வரும், அதை வந்து உருக்குவாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் வந்து அவைலபிளாக எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா ஒரு 2 months 3 monthsக்கு முன்னாடியே என்ன செய்வாங்க, அந்த ப்ராடக்ட்டை மெட்டீரியல் வந்து போட்டுருவாங்க. ஸோ அதான் மெட்டீரியல் பேலன்ஸ் அப்படின்றது. எனர்ஜி காஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து தயாரிச்சிட்டோம், அதோட காஸ்ட்டு நம்ம நிர்ணயிக்கணும். ஸோ எப்படி இருக்கணும், மலிவாக இருக்கணும். மற்ற ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட் ரேட்டு கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். அப்படின்னா என்ன செய்வாங்க, கஸ்டமர், அதிகப்படியான கஸ்டமர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுவும் இருக்கணும். ப்ராசஸ் அண்ட் மெட்டீரியல் ஃப்ளோ. சரி நம்ம கொடுத்துட்டோம் மெட்டீரியலை, அது வந்து உள்ளே போயிடும் அப்படின்னு நம்பிக்கை விட்டுறக்கூடாது. அதையும் என்ன செய்யணும், ஆடிட் பண்ணணும். ஸோ நல்லபடியாக அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சா, அடுத்த ஸ்டேஜ் அப்படியே போயிட்டே இருக்கான்னு சொல்லி மெட்டீரியலை ஃப்ளோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யும், வேலை நடக்கும். சைட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைட்டு எப்படி நம்ம வந்து டெய்லி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும்.
பில்டிங் கட்டினா மட்டும் போதாது, அது வந்து என்ன செய்யணும், மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்த்துக்கிட்டே இருக்கணும். மிஷின் வச்சா மட்டும் போதாது, அதையும் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஆடிட்டில் எழுதிக்கிட்டே இருக்கணும். எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டேன். கடைசி பாயிண்ட் என்ன, எனர்ஜி மேனேஜ்மெண்ட் தான். குறைந்த செலவில் அதிகப்படியான ப்ராடக்ட் உருவாக்கணும், என்விரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடாது, அதே மாதிரி ப்ராடக்டோட ரேட்டும் கம்மியாக மக்களுக்கு போய் சேரணும். இதே வந்து என்னது ஆடிட்டோட மேனேஜ்மெண்ட், எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டோட குறிக்கோள். சரிங்களா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கன்சர்வேஷன் அப்படின்னு என்ன சொல்லிட்டேன் நான், ஒரு எனர்ஜியை வந்து சேவ் பண்ணி வைக்கிறது என்னது, ஒரு கன்சர்வேஷன். ஸோ ஃபியூயல் சப்ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டிங். இந்த ஃபியூயல் சப்ஸ்டேஷன் அப்படின்னா, சப்ஸ்டேஷன்றது எலக்ட்ரிக்கலில் சொல்லுவோம். ஸோ ஒரு பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதான் என்னது, ஒரு சப்ஸ்டேஷன். அதில் என்ன செய்யலாம்னா, எஃபிஷியண்ட்டாக என்ன செய்கிறாங்க, எனர்ஜியை கன்சர்வேஷன் அப்படின்னு என்னது, ஒரு கரண்ட்டை வாங்கி நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, அதே கரண்ட் அளவுக்கு அப்படியே என்ன செய்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எவ்வளோ கரண்ட் இன்புட் வருதோ அவ்வளோ கரண்ட்டை என்ன செய்யுது, அது கொஞ்சம் லாஸ் போக மிச்சதை கொடுத்துருது. அதுக்கு பேர் தான் என்னது, எனர்ஜி கன்சர்வேஷன் மெத்தட். எனர்ஜி ஜென்ரேஷன். ஸோ கரண்ட் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன், அது வந்து எனர்ஜி ஜென்ரேஷன். ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிட்டோம், கரண்ட்டை எவ்வளோ வந்துச்சோ அதே அளவுக்கு வெளியே கொடுத்துட்றோம். ஸோ கரண்ட் உற்பத்தி பண்ணணும்னா எல்லா சிஸ்டத்துலையும் என்ன இருக்கும், ஒரு பாய்லர்ன்னு இருக்கும். பாய்லர் என்ன செய்வோம், தண்ணி உள்ளே இருக்கும். அதை வந்து என்ன செய்கிறோம், ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம். சரிங்களா? ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அந்த பாய்லர்லேருந்து வரக்கூடிய ஸ்டீம், நீர் ஆவின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு வந்து டர்பைனில் பட்டு டர்பைன்லேருந்து நம்மளுக்கு என்ன செய்யும், கரண்ட்டாக உற்பத்தி ஆகி வரும். சரிங்களா? இதான் என்னது, எனர்ஜி ஜென்ரேஷன். ஸோ அப்புறம் பயோமாஸ் கேசிஃபிகர் இப்படின்னு இருக்கும். 3-4 யூனிட்டில் பார்த்துருப்பீங்க. திடக்கழிவுகள் எடுத்து கரண்ட் உற்பத்தி பண்ணுறாங்க. அப்புறம் வந்து கோ ஜென்ரேஷன். ஸோ இந்த மாதிரி நிறையா பிளான்ட் இருக்கா, சோலார், விண்டு, டைடல், இதை பூரா மொத்தமாக ஒன்றா சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, கோ ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் அடுத்த ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் எப்படி உற்பத்தி பண்ணி வெளியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, என்னென்ன மூலியமான டிரான்ஸ்ஃபார்மர், கேபிள், சுவிட்சஸ் அண்டு பவர் இம்ப்ரூவ்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மூலியமாக என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. ஸோ அப்புறம் வந்து ஹாட் வாட்டர், கம்ப்ரஸ்டு ஏர், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வச்சு என்ன செய்கிறாங்க, வாய்ப்புகள்லாம் வச்சு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எனர்ஜி யூசேஜ் எப்படி நம்ம யூசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வரக்கூடிய சடனாக ஏதாவது நம்மளுக்கு வந்து மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏதாவது நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கிது, நம்ம ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன செய்யணும், எனர்ஜி வந்து ரெடியாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கான சிறந்த டூலை வந்து நம்ம என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ வந்து ஒரு 200 ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்னா சின்ன மிஷினாக இருந்தால் போதும். ஒரு திடீர்னு ஒரு 2000 ப்ராடக்ட் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா என்ன செய்யணும், அதுக்கான டூலை என்ன செய்யணும், ரெடியாக எப்படி பண்ணால் 2000 ப்ராடக்ட் நம்ம அடிக்கலாம் அப்படின்றத, ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம முன்னாடியே என்ன செய்யணும், பிளான் பண்ணி வச்சுருக்கணும். டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஸ்பெசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலாக என்னென்னா, நம்ம ஒர்க் பண்ணுற மனுஷன் இருக்காங்கள்ல, ஹியூமன் பீயிங்ஸ், அந்த லேபர் இருப்பாங்கள, அவங்க வந்து என்ன இருக்கணும், டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா ஸ்கில்டு மேன் பவராக இருக்கணும். ஸ்கில்டுனா என்னது, ரொம்ப நாலேஜ்டு மேன் பவராக இருக்கணும். அப்புறம் வந்து கரெக்டாக என்ன செய்யணும், அந்த மேன் பவர் வந்து எப்படி இருக்கணும், நல்லா கரெக்டாக ஒர்க் பண்ணி குவாலிட்டியாக கொண்டு வந்துடணும். எல்லா ப்ராடக்ட்டுமே, எந்த ப்ராடக்ட்டுமே என்ன ஆகக்கூடாது, டேமேஜ் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து அன்சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அது பேப்பரில் வந்துடும், கோர்ட்டில் கேஸ் நடந்துடும். ஸோ அந்த ப்ராடக்ட் நம்ம என்ன செய்ய முடியாது, ரன் பண்ண முடியாது. அந்த லேபருக்குலாம் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, கம்பெனியை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா, சேஃப்டி பார்த்துருவாங்க. அந்த கம்பெனியோட சேஃப்டி, குவாலிட்டி, ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராசஸ், இந்த 4மே வந்து கரெக்டாக இருந்தால் அந்த கம்பெனி இன்ன வரைக்கும் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எக்கனாமிக் விசிபிலிட்டி அப்படின்னா என்னது, அந்த மெயின்டெனன்ஸ் ரெக்யர்மெண்ட் அண்ட் ஸ்பேர் அவைலபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷின் ரன் ஆகிட்டே இருக்கும், 24 ஹவர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், சரியா, 365 நாள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதில் வந்து எந்த ஒரு டேமேஜும் வராது அப்படி சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஸோ அப்போ டேமேஜ் வரும், அதுக்கான ஸ்பேர்ஸ் என்ன செய்யணும், அவைலபிளாக வச்சுக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு போச்சா அந்த ஸ்பேரை டக்குன்னு மாற்றிட்டு அடுத்த ப்ரொடக்ஷன் என்ன செய்யணும், உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னது, ஒரு மெயின்டெனன்ஸோட ரெக்யர்மெண்ட்ஸ். சரிங்களா? எந்த ஒரு செகண்ட்லேயும் என்ன செய்யக்கூடாது, மிஷினு நிற்கக்கூடாது, கண்டினியூவாக ஓடிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், அதிகமான ப்ரொடக்ஷன் கிடைக்கும், அதிகமான லாபமும் கிடைக்கும். ஒரு கம்பெனியோட நோக்கமே என்னென்னா, அதிகமான லாபம் கிடைக்கணும், அதிகமான ப்ரொடக்ஷன் ஆகணும், ப்ராடக்ட் நல்லா சேல்ஸ் ஆகணும். அப்படின்னா தான் அந்த கம்பெனி முன்னேறும். சரிங்களா? இதே என்னது, இந்த மாதிரி டாப்பிக்கை பார்க்கக்கூடியதான் என்னது, இந்த ஜாயிண்ட் ஃபுல்லாக. சரிங்களா? இது வந்து இந்த மணிக்கு நம்ம என்ன செய்யணும், எனர்ஜியை வந்து மெயின் குறிக்கோளே எனர்ஜி மேனேஜ்மெண்ட். குறைந்த எனர்ஜியில் அதிகப்படியான என்னது ப்ரொடக்ஷன் செய்யணும். எனர்ஜி ஆடிட் அப்படின்னா என்னது, அதோட செலவு கணக்கு வழக்குகளில் கரெக்டாக ஆடிட் பண்ணணும். அடுத்த ஆக்ஷன் பிளான் எடுத்து வச்சுருக்கணும். ஸோ என்னென்ன செலவாயிருக்கு, என்னென்ன வேஸ்டேஜ் ஆகிருக்கு, அந்த வேஸ்டேஜ் ஆனது எப்படி ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்றத ஆக்ஷன்
எனர்ஜி ஆடிட்டு அண்டு கன்சர்வேஷன். இந்த கன்சர்வேஷன்னா என்னென்னா ஒரு எனர்ஜியை வந்து எப்படி வேஸ்ட் ஆகாமல் நம்ம பாதுகாத்து வச்சுருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ BS6ன்னு ஒரு வண்டி வந்திருக்கு. அந்த 6ல் வண்டியில் என்ன செய்வாங்கன்னா எக்ஸாஸ்ட் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஸ் எடுத்து ரீயூஸ் பண்ணி உள்ளே என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர்றது பொல்யூஷன் ஃப்ரீ ஏர் வரும். சரிங்களா. இப்போ நார்மல் வண்டியில் ஓட்டுறீங்கல்ல, புகை நல்லா அடித்தாலும் அந்த கேஸில் என்ன CO2 நிறையா இருக்கும். ஆனால் பட்டு BS6 வண்டியில் என்ன செய்வாங்கன்னா அந்த கேஸ் என்ன செய்கிறாங்க ரீயூஸ் பண்ணி ஒரு கரண்ட்டாக உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஹீட்டு தானே, அந்த ஹீட்டை வந்து கரண்ட்டாக உற்பத்தி பண்ணி லைட் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த லைட்டில் BS6 வண்டியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹெட்லேம்ப் என்ன செய்யும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், எப்போவுமே அமர்த்த முடியாது. அது வந்து இந்த எக்ஸாஸ்ட் கேஸ்லேருந்து வரக்கூடியதை எடுத்து யூஸ் பண்ணனால தான் அது என்ன செய்யுது கண்டினியூவாக எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சரிங்களா. இந்த மாதிரி அட்வான்ஸாக என்னத்தையாவது கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன செய்யும் ரீச் ஆகும். சரிங்களா. நல்லா சேல்ஸும் ஆகும். சரிங்களா. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த நாள் கிளாஸில் பார்ப்போம்.